ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து MA 3151 யூனிட் 1 பார்ட் பியில் 11 ARB ரெண்டு ஆப்ஷனுமே வித் சாய்ஸோடு அட்டன் பண்ணுற மாதிரி தேவையான கொஷின்ஸும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக நல்லா வந்து சொல்லி கொடுத்துறேன். ஸோ நல்லா கவனிச்சிங்க. ஓகே, இப்போ வந்து எக்ஸாமில் வந்து 11th கொஷின் கேட்க போகிற கொஷினுக்கான ஃபார்மேட் இது தான். அதாவது ஏ ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 8 மார்க்காக ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. அதில் ஒரு 8 மார்க் வந்து எய்கன் வேல்யூஸ் எய்கன் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு 8 மார்க் வந்து கெய்லி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் 11th பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் டு கேனோனிக்கல் ஃபார்ம் இது பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நான் வந்து சொல்லி கொடுத்துறேன். எக்ஸாம்பிள் வந்து வித் சாய்ஸோட உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து அட்டன் பண்ணிங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஃபைண்டிங் ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர் இந்த டாபிக் பேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்தலாம். இந்த டாபிக் வந்து டோட்டலாக வந்து 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 4 டைப்லேருந்து ஏதாவது டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. ஸோ 1 by 1 பார்த்தலாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நான் சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ் நான் ரிப்பீட் ஐகன் வேல்யூஸ் இந்த மாதிரி கொஷின் வந்து மென்ஷன் பண்ணியோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண சொல்லி இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணி வழக்கமாக சொல்யூஷன் போட்டு கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு எழுதுருங்க. அதாவது அவங்க வந்து ஏ மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸ் போட்டுருங்க. சப்போஸ் ஏ எதுவும் கொடுக்காம மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு இது மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா லெட் ஏ சொல்லிட்டு அந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ இதில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவேஷனான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். ஸோ ரைட் பண்ணிட்ட பிறகு இதில் இருக்கக்கூடிய அந்த S1 S2 S3 இந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கா ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அதன்படி இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த S1 பொறுத்த வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தோன்னா இந்த கொஷினில் கொடுத்துருந்த மேட்ரிக்ஸில் வந்து இந்த சென்டராக வரக்கூடிய இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட் வந்து ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணுங்கள், மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். அதாவது இப்போ 11 - 2 வந்து 9 ஆகிடும், 9 - 6 வந்து 3 ஆகிடும். ஸோ இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா S1க்கான வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு S1க்கான வேல்யூ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து S2க்கான வேல்யூ வந்து எந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த S1 வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சோமா, இப்போ இதோட மைனஸ் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா S2க்கான வேல்யூ. அதாவது சம் ஆஃப் மைனஸ் வேல்யூ பண்ணணும். இப்போ 11 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11ஓட மைனஸ் வேல்யூ வந்து இப்போ எது கண்டுபிடிக்கிறேன் இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு சைடில் வந்து ரெஃபரன்ஸுக்கு போட்டு பாருங்கள். ஸோ இது மாதிரி ரிமைனிங் அலைஞ்சிது ரிமைனிங் இருக்கிற இந்த வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா 11க்கான வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ -2 -5 -4 -6 இது வரும். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் இந்த -2க்கான வேல்யூ பார்த்தோம்னா -2 இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு பாருங்கள். இதில் வந்து ரிமைனிங் அப்போ 11 - 7 10 - 6 ஸோ இந்த வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக -6 பார்க்கும்போது இல்லை -6 போட்டோம்னா 11 4 7 -2 இந்த வேல்யூ வரும். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். -2 -6 வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது 12 வரும். நெக்ஸ்ட்டு -4 -5 மல்டிப்ளை பார்க்க ரெண்டுமே மைனஸ் என்ன ப்ளஸ் ஆகிடும். +4 × 5 × 20 ஆல்ரெடி மைனஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ப்ளஸ் சிம்பிளாக பார்த்தா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா கடைசியாக வந்து S2க்கான வேல்யூ வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக S3ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாலே போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இப்போயும் ஒன் டைம் வந்து பார்த்துலாம். அதாவது இப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பொறுத்த வரைக்கும் சேம் அந்த ஏவோட வேல்யூ மேட்ரிக்ஸ் வந்து போடுங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கிட்டு இந்த சிம்பிள் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரது ப்ளஸ்ஸும் நெக்ஸ்ட்டு மைனஸு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம S2க்கு என்ன பண்ணோம், இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்டுக்கான மைனஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான் இந்த 3 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா போன இதில் இந்த S2க்கு வந்து வெறும் மைனஸ் வேல்யூ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். கூட இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் எலிமெண்ட்ஸும் கூட வரும். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் 11 வந்து பார்த்தீங்கன்னா அதே அதோட மைனஸ் வேல்யூ போட்டுக்கிறீங்க, கூட அந்த 11ம் வந்துடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி -4 கூட வரும். இதோட நீங்கள் அதே மாதிரி ப்ளஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் அந்த வரக்கூட அந்த மைனஸ் வேல்யூ போட்டுப்பீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். அந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மறக்காமல் இங்கே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ப்ளஸ்ஸு பட் இங்கே ஆல்ரெடி மைனஸ் ஆகுதுன்னா அப்படியே டேரெக்டாக -1 போட்டுச்சு. இதோட மைனஸ் வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுங்க. இப்போ வழக்கமாக பண்ணுற மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா S3க்கான வேல்யூ கிடச்சிரும். இப்போ இந்த சம்முக்கு வந்து S3க்கான வேல்யூ வந்து 0 கிடச்சிருது. ஸோ ஃபைனலாக வந்து கண்டுபிடிச்ச இந்த S1 S2 S3ஓட வேல்யூ வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டெப் 1ல் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2ல் வந்து அந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் வேல்யூ அதாவது லாம்டா வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஐகன் வேல்யூஸ். இப்போ இந்த ஐகன் வேல்யூஸ் வந்து எந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோன்னா இப்போ ஸ்டெப் 1ல் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் இது தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 0 ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் லேம்டா இருக்குது. ஸோ லேம்டா வேல்யூ காமனாக எடுத்துட்டேன். இந்த காமனாக எடுத்துகிட்டு இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணாக்கா
லேம்டா கியூபு லேம்டா ஸ்கொயர் ஆயிடுச்சு, -3 லேம்டா ஸ்கொயர் வந்து -3 லேம்டா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு +2 லேம்டா வந்து வெறும் 2 ஆகிடும். இப்போது லேம்டா ஈக்குவல் டு 0 ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து சிம்பிளி பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ரூல் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து மேலே போடுங்க, நெக்ஸ்ட்டு லேம்டா கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து கீழே போடுங்க. இப்போது நம்ம வந்து எதனா ஒரு 2 நம்பர் கொடுக்கணும். இது மல்டிப்ளை பண்ணாக்கா இந்த வேல்யூ கிடைக்கணும், இது வந்து +ஓ மைனஸோ பண்ணாக்கா இந்த வேல்யூ கிடைக்கணும். இப்போ 2க்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? 1 × 2 மட்டும் தான். ஸோ 1 × 2 போட்டு இப்போ இங்கே +2 தான் இருக்குது, +2 வரணும். அதே மாதிரி இங்கே -3 வரணும். அப்போ என்ன பண்ணலான்னா ரெண்டுத்துலேயும் மைனஸ் போட்டாக்கா -3 ஆகிடும். இங்கே ரெண்டுத்துலேயும் மைனஸ் சிம்பிள் போகிறனால இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இந்த 2 வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் போட்டுங்க. இப்போ λ-1 λ-2 ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவல் டு என்ன பக்கம் இந்த வேல்யூ போச்சுனாக்கா ஃபைனலாக வந்து λ = 1 λ = 2 ஃபைனலாக இந்த 3 வேல்யூ கிடச்சிடும். சம்டைம்ஸ் வந்து இப்போது இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்தனால ஜஸ்ட் டேரெக்டாக வந்து காமனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிம்பிள் பண்ணும். சம்டைம்ஸ் இது எதனா நம்பர் வந்து கூட வந்துச்சுன்னா காமனாக வந்து எடுக்க முடியாது. அப்போ சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட்டு சம்மில் பார்க்கலாம் எந்த மாதிரி படிக்கணும்னு. இப்போ ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டெப் 3ல் வந்து ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஐகன் வேல்யூஸ் யூஸ் பண்ணி இந்த ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கும். இது ஒரு ஃபார்முலா இருக்குது, இதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ ஏவோட வேல்யூ தெரியும், இந்த மேட்ரிக்ஸ் அப்படி போட்டுங்க. நெக்ஸ்ட்டு -λ போட்டு ஐக்கான ரெஃபரன்ஸ் எல்லாருமே தெரியும், 1 0 0 0 1 0 0 0 1 இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸை வந்து இது மாதிரி x1 x2 x3 இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதேமாதிரி இந்த 0 வந்து 0 0 ஏன்னா இது வந்து 3 × 3 மேட்ரிக்ஸா. ஸோ இந்த வந்து 3 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்க. ஸோ இப்போ ஃபைனலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளை பண்ணணும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், லேம்டா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணாக்கா வெறும் நடுவில் மட்டும் தான் பார்த்தா லேம்டா வேல்யூ வரும். இது அப்படி கூட மைனஸ் பண்ணும்போது இந்த 0லாம் எதுவும் அஃபெக்ட் ஆகாது, வெறும் சென்டராக இருக்கிற இந்த வேல்யூ கூட இந்த -λ வந்து பார்த்தீங்கன்னா வரும், வேறு எதுவும் வராது. நெக்ஸ்ட்டு இந்த x1 x2 x3 அப்படியே போட்டுக்கணும். அப்புறம் 0 0 0 இது அப்படியே போட்டுக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஏவாக எடுத்துங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு லேம்டா வேல்யூ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணினாக்கா அதுக்கான ஐகன் வெக்டார் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த λ = 0 ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் அந்த λ = 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த வேல்யூ அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ அப்படியே ஃபாலோ ஆகும். இப்போது இந்த 2 மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பொறுத்தவரை எல்லாரும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த காலையும் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலம் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் காலமையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 11 × x1 நெக்ஸ்ட்டு -4 × x2 நெக்ஸ்ட்டு -7 × 3 x3. ஸோ இது அதே மாதிரி இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டலாக வந்து 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பாருங்கள். அட்லீஸ்ட் 2ஆச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி 2மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஈக்குவேஷன் எதனா எடுத்துக்கிட்டு ஸோ இதுக்கான கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூலை ஃபாலோ பண்ணி இதுக்கான வேல்யூ வந்து பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபஸ்ட்டு இந்த 2 ஈக்குவேஷன் அப்படியே வந்து ரைட் பண்ணிங்க. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக எழுதிங்க. இப்போ 11 7 -4 -2 இங்கே எழுதிட்டேன், -7 -5 இந்த மாதிரி எழுதிட்டு பிறகு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 நம்பர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போது முதல்ல இருக்கிற வேல்யூ விட்டுருங்க, ரெண்டாவதில் வந்து இந்த x1 x2 போட்டு x1க்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த 4 நம்பர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -4 -5 வந்து 20 ஆகிடுமா, 20க்கு போடாச்சு. நெக்ஸ்ட்டு -7 -2 ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா -7 -2 ப்ளஸ் 14 ஆல்ரெடி மைனஸ் இருக்கும் -14. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்த்துருக்கா இதுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிளை பண்ணாக்கா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காமனாக இருந்துச்சுன்னா முடிஞ்சது சிம்பிளை பண்ணி கூட இது காமனாக இப்போ 6 இருக்கா, 6 எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 ஆகிடும். ஸோ ஃபைனலாக வந்து x1 வந்து பார்த்தீங்கன்னா 1 x2 வந்து 1 x3 வந்து 1 இது வந்து பார்த்தீங்கன்னா ஐகன் வெக்டார் சொல்லி இந்த மாதிரி சென்டென்ஸ் எழுதிட்டு இது வந்து X(1) எடுத்துங்க. ஸோ ஒரு ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் இருக்கிற 2 ஐகன் வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணி அதுக்கான ஐகன் வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐகன் வேல்யூஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்கான ஐகன் வெக்டார்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஃபைனலாக ரிசல்ட் இந்த மாதிரி எழுதுருங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ் AR அந்த 3 வேல்யூ போடுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான ஐகன் வெக்டார்ஸ் இப்போது ஒவ்வொரு ஐகன் வேல்யூஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஐகன் வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கல. ஸோ அதனால் இப்போது λ = 0 இருக்கும்போது அதுக்கான கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார் வந்து x1 = 1 1 1 இந்த மாதிரி
ஒவ்வொரு ஐகன் வேல்யூஸ் பேஸ் பண்ணி அதுக்கான வெக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணி இது மாதிரி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ரைட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ப்ராப்ளம் பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீகால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கிவன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 1ல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோமா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான S1, S2, S3 வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி அந்த ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சோமா. நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கான ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோமா. நெக்ஸ்ட்டு அந்த கண்டுபிடிச்ச ஐகன் வேல்யூஸ் வந்து இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி ஒவ்வொரு லேம்டா வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணி இதுக்கான ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். ஃபைனலாக இது வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இப்போ இது வரைக்கும் ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு ப்ராப்ளம் பேஸ் பண்ணி ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அனதர் மெத்தடில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்த்தலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னு பார்த்தா ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், மேட்ரிக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து 7 இதை மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் லெஃப்ட் ஏ சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டா ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர், அதாவது ஸ்டெப் 1 வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ வழக்கமாக வந்து அதுக்கான ஃபார்முலா எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு S1, S2, S3 வேல்யூ இந்த மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணியாக்கா ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும், இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், போன சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 இருந்துச்சு. அதனால் லேம்டா வேல்யூ வந்து ஜஸ்ட்டு காமனாக எடுத்துகிட்டு அதுக்கான லேம்டா வேல்யூஸ் கண்டுபிடிச்சோமா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம் வேல்யூஸ் இருக்குது. இப்போ வந்து லேம்டா வேல்யூ காமனாக எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சம் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த வேல்யூ போட்டாக்கா 0 வரும்னோ அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஆர்டர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 போட்டு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். லேம்டா வரத்தில் 1 போட்டு அதேமாதிரி லேம்டா வரத்தில் -1 இந்த மாதிரி இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1, -1, 2, -2, 3, -3. ஃபைனலாக அதிகபட்சமாக இந்த -3க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 0 வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சம் கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1லேயே கண்டுபிடிச்சிடலாம், சம் கொஷின்ஸில் 2ல் வரும். ஸோ இப்போது அதபடி இப்போ லேம்டா வந்து ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டிட் பண்ணிங்களா, இந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது 0 வரலை. நெக்ஸ்ட்டு இல்லை -1 சிம்பிளிஃபை பண்ணுறாங்க 0 வரல. இப்போ இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா -3ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேம்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து 0 கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வழக்கமாக எல்லோரும் போட்டிருப்பீங்க, இந்த L மாதிரி போட்டு கீழே ஒரு 0 ஆட் பண்ணிங்க. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனுக்கான கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் அப்படியே போட்டுக்கிட்டு இப்போது டிவிஷனுக்கு வெளியே இருக்கிறத நீங்கள் மல்டிபிள் பண்ணணும், உள்ளே இருக்கிறத நீங்கள் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணுங்கள், மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேர்ம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருங்க. அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கான கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸும் இந்த 0வும் நெக்ஸ்ட்டு இந்த எல் ஷேப்பும் அப்புறம் இந்த -3 வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கும். இப்போ என்ன பாருங்கள், 1 0 இதை வந்து ப்ளஸ் பண்ணினாக்கா 1 அப்படியே வரும். இப்போ -3 × 1 -3 இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளை பண்ணாக்கா 1 -3 -2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு -3 × -2 வந்து 6 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அவுட்டர் சைடில் இதில் மல்டிப்ளை பண்ணி உள்ளே போடுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஃபைனலாக வந்து 0 வந்துச்சா. இப்போ இது மூலிமா பார்த்தீங்கன்னா லேம்டாக்கான ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 2 வேல்யூக்கு வந்து இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை மாற்றுங்க. ஸோ ஆல்ரெடி லேம்டா க்யூபில் இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ லேம்டா ஸ்கொயரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து லேம்டா ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு -2 லேம்டா -15 அப்படி வரும் ஈக்குவல் 0. இப்போது வழக்கமாக போன சம்மில் பார்த்த மாதிரி இதை வந்து கிராஸ் ரூலில் இதுக்கான லேம்டா வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபைனலாக ஐகன் வேல்யூஸ் இந்த 3 வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஐகன் வெக்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஈக்குவேஷன் வந்திருக்கும். இதே இப்போது ஒவ்வொரு வேல்யூயும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள், இப்போ ஐகன் வேல்யூ நோட் பண்ணுங்கள். ஐகன் வேல்யூ இப்போ இது மாதிரி சேமாக வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இருக்க வேல்யூ இதுமாதிரி போட்டு வழக்கமாக பண்ணுற மாதிரி 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். இதுலேருந்து எதனா 2 ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் யூஸ் பண்ணி ஐகன் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐகன் வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த சேம் வேல்யூ எதனா ஒரு வேல்யூ எடுத்துங்க. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணினாக்கா ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இதில் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், 3மே பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவேஷன் தான். ஸோ இது வந்து 2 காமனாக எடுத்துட்டாக்கா இந்த x1 இது சேமாக தான் வந்துடும். இப்போ இந்த மாதிரி சேமாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஈக்குவேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி
ஐகன் வெக்டர் கண்டுபிடிங்க. ஒருவேளை இந்த மாதிரி சேமாக வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எதனா ஒரு ஈக்குவேஷன் எடுத்துங்க, ஏன்னா எல்லாமே சேம் தான். இப்போ இந்த மாதிரி எதனா ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு முதல்ல x1 வேல்யூ வந்து பார்த்தா 0 போட்டு ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிங்க. அப்போது x1 வந்து 0, x2 வந்து 3, x3 வந்து பார்த்தீங்கன்னா 2, இதுக்கான ஐகன் வெக்டர் வந்துடும். அதே மாதிரி x2 வந்து 0 போடுங்க. அப்படி போடும்போது ரிமைனிங் அந்த x2 = 0 வந்து ஃபஸ்ட்டே வந்துடும். x1ஓட வேல்யூ ரெசிப்ரோக்கலில் வரது தான், அதாவது 3. நெக்ஸ்ட்டு x3க்கான வேல்யூ வந்து 1. ஸோ இதுக்கான ஐகன் வெக்டர் இப்போ வந்துடும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா x3யும் வந்து 0 எடுத்துக்கின்னு அதுக்கான ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா λ = 5 வச்சு ஒரு ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 2 ஐகன் வெக்டர் தான் தேவைப்படும். ஸோ அதனால் எதனா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த x1 x2 கண்டுபிடிச்சாச்சா, ஸோ இதோட ஐகன் வெக்டர் யூஸ் பண்ணிங்க போதும். ஃபைனலாக இப்போ கண்டுபிடிச்ச எல்லாமே வந்து ரிசல்ட்டில் வந்து ஷோ பண்ணிட்டு போதும். ஓகே, இப்போ வந்து 2 சம்மே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து 3வது டைப்புக்கான ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைப்புக்கு வந்து காமன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 4வது டைப்புக்கான ப்ராப்ளம் பொறுத்துன்னு கொஞ்சம் வேரியேஷன் வரும். அதனால் இப்போ நான் வந்து அதை பார்த்துடலாம். இப்போ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் இது வந்து கொஷினில் நமக்கு வந்து தெரியாது. ஜஸ்ட் இதை பேஸ் பண்ணி வரனா சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸாக இல்லையான்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சால்வ் பண்ணும்போது தான் தெரியும். பட் அதுலேயும் பெரிய சேஞ்சஸ்லாம் வராது. அதாவது இப்போ வழக்கமாக எழுதுகிற மாதிரி அந்த லெஃப்ட் a = இந்த அப்படியே ரைட் பண்ணிடுறீங்க கிவன் டேட்டாவை. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த s1 s2 s3 இந்த மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அது ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக இருக்க மாதிரி இதில் காமனாக எடுக்க முடியாது. ஸோ சிந்தடிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த 3 λ வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ணிடுறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்கள், இதில் வந்து 2 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிருது, ஒரு வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணி ஸோ அதுக்கான ஐகன் வெக்டர் வந்து கண்டுபிடிச்சிங்க. இப்போ நெக்ஸ்ட் அந்த சேமாக இருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோமா, சப்ஸ்டிட் பண்ணாக்கா ஈக்குவேஷன் கிடைக்குதா. ஸோ லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், x1 x2 இது வந்து பார்த்தீங்கன்னா 0 சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கான வேல்யூ கண்டுபிடிப்போம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் மட்டும் சேமாக இல்லாமல் இது எல்லாத்துக்கான கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்ஜெட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா x1க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 0 போட்டுட்டு அதுக்கான ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா. இன்னொரு வேல்யூக்கு வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தா லாஸ்ட் x3க்கான வெக்டர் தான் தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாதனால LMN இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த x3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த x1க்கும் x2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகனலாக இருக்குது. அதாவது 3 ஈக்குவேஷனும் எல்லாமே சேமாக இருக்கனால ப்ளஸ் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ சேமாக இருக்கனால இந்த 2 வெக்டாரோடைய வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷனாக எடுத்துங்க. ஸோ அதாவது இப்போது x1 என்னது 1, நெக்ஸ்ட் அதே மாதிரி x2ல் வரக்கூடிய இது வந்து 0, அப்போது 1 0 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எழுதிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 நம்பரை பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போன இதில் என்ன பண்ணுவோம், x1 x2 x3 இந்த மாதிரி போட்டு இது பண்ணுவோம். பட் இதில் வந்து LMN என்ன தானே எடுத்துருக்கோம், அப்போ LMN கொடுத்துட்டு இதோட வேல்யூஸ் வந்து மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து LMN இந்த இதுக்கான வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ ஃபைனலாக வந்து x3க்கான வெக்டாரும் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக ஆல்ரெடி ரிசல்ட் பார்த்த மாதிரி இப்போ கண்டுபிடிச்ச இந்த ஐகன் வேல்யூஸும் ஐகன் வெக்டாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று என்னென்னா, இப்போ கொஷினில் வந்து டிட்டர்மைன் அல்ஜிப்ராய்க் அண்ட் ஜியாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கான இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஸோ அல்ஜிப்ராய்க் மல்டிப்ளிசிட்டின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஐகன் வேல்யூஸில் வரக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக வருதா. ஸோ அந்த மாதிரி சேமாக வரும்போது ஸோ இது அல்ஜிப்ராய்க் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் λ = -1ன்றது வந்து 2ன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியும் பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூ λ = -1 is 2ன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் வந்து எந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாச்சு. டைப் வைஸ் பார்த்தோம்னா பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இருந்திருக்காது. ஜஸ்ட் அந்த ஐகன் வெக்டர் வந்து கண்டுபிடிக்கும் போது ஈக்குவேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து 3 ஈக்குவேஷன் வந்து சேமாக இருந்துச்சுன்னா x1 அண்ட் x2 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 0 எடுத்துகிட்டு அதுக்கான ஐகன் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடும். இதே வந்து ஈக்குவேஷனும் சேமாக இருக்குது, அதே மாதிரி அதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸும் சேமாக இருக்குதுன்னா x1 மட்டும் பார்த்தீங்கன்னா 0 எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அந்த கடைசி வெக்டாருக்கு வந்து LMN எடுத்துக்கின்னு ஃபஸ்ட்டு 2 வெக்டாரோடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அண்ட் லாஸ்ட் வெக்டாரையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த மெத்தடுக்கான ப்ராப்ளம் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடியூசிங் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் டு கெனோனிக்கல் ஃபார்ம் இந்த டைப் பேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம் பார்த்துலாம். எதுக்காகனா இப்போ இந்த ஃபைண்டிங் ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர் இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அதில் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அது வந்து சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு வழக்கமாக இதில் மாதிரி கிவன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னென்னா கொஷினில் வந்து ஈக்குவேஷனாக கொடுத்ததுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸாக மாற்றணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டெப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி
ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் வந்து கண்டுபிடித்து ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து என்ன ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணமோ அந்த ஃபுல் ப்ரொசீஜர் அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டாரும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கெனோனிக்கல் ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதை கண்டுபிடித்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டி வேல்யூ வந்து தேவைப்படும். ஸோ டி கண்டுபிடித்து ஒரு ஃபார்முலா இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் 5ல் கண்டுபிடிப்போம். இந்த டி ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அந்த என் ட்ரான்ஸ்ஃபார்மும் ஏஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனி ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3யும் ஸ்டெப் 4 கண்டுபிடிப்போம். பட் மெயினாக நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா டி கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுறோம். இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ இப்போ அவங்க ப்ராப்ளம்லாம் பார்த்தலாம். இப்போ இந்த மெத்தட்லேயும் பார்த்தா 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்தோம்னா இப்போ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் பாருங்கள். அதாவது ஸ்கொயர் டேர்மும் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் டேர்ம்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வழக்கமாக என்ன பண்ணிங்கன்னா கிவன் டேட்டா வந்து ரைட் பண்ணுங்கள். குவாட்ரேட்டிக் ஃபார்ம் Q = அவங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருவோம் அதை வந்து ரைட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 1 ஆல்ரெடி பார்த்த மாதிரி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஃபார்முலா படி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் உங்களால் பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். சப்போஸ் இனிஷியல் நீங்கள் எதனா தப்பு பண்ணிவிட்டு இந்த மேட்ரிக்ஸ் தப்பாக கண்டுபிடிச்சாலே டோட்டல் சம்மே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாயிடும். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா பாருங்கள். அப்படிலாம் வந்து நான் ஈஸியான வகையில் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து சம்முக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா கண்டுபிடிக்கான மெத்தடை பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ வந்து கொஷின் பாருங்கள், XYZ இதை பேஸ் பண்ணி பார்த்தா கொஷின் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி X1 X2 X3 இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா பாருங்கள். இப்போ வந்து XYZ ஒரு ப்ராக்கெட் ஒன்று ஃபஸ்ட்டு போடுங்க. இந்த சைடு XYZ, அதே மாதிரி இந்த சைடு ஒரு XYZ, இது வந்து தள்ளி போடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் மல்டி பண்ணி வரது ஃபஸ்ட் டேர்மு. நெக்ஸ்ட்டு X × Y இது XY, X × Z XZ, அப்புறம் Y × X YX, Y × Y2 இந்த மாதிரி உள்ளே மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு X2 Y2 Z2 இதை மட்டும் விட்டுருங்க. ரிமைனிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1/2 பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்க, அவ்வளோதான். இதே தான் பார்த்தீங்கன்னா X1 X2 X3 இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா, X1 X2 X3 இங்கே போட்டுருங்க. அதே மாதிரி மேலேயும் போட்டுட்டு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணி வரதுங்க. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணி வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் போட்டுட்டு ஸ்கொயர் டேர்ம் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்துக்கும் 1/2 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, இப்போ பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா XYZ இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த ஃபார்முலா வந்து ரைட் பண்ணுறீங்க. இப்போ எல்லாத்துக்கான கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ X2க்கான கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன, 6 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு XY எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இங்கே இருக்குது. அப்போது -4 ஆல்ரெடி 1/2 இருக்குது. 1/2 -4 வந்து -2 ஆகுமா. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ கண்டுபிடிச்சி இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம் ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு. ஸோ அதுக்கான ஃபுல் ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேர்சி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம், S1 S2 S3 கண்டுபிடிக்கணும். அது வந்து ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணோம். இது வந்து காமனாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா வேல்யூ வந்து காமனாக எடுத்து பண்ணோம். சப்போஸ் இல்லைனா சிந்தட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். ஸோ பாயிண்ட் வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்புறம் அந்த ஐகன் வேல்யூ கண்டுபிடித்து ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஈக்குவேஷன் ஒன்று வரும். ஸோ அந்த ஈக்குவேஷன் படி ஒவ்வொரு லேம்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐகன் வெக்டாரும் பார்த்தீங்கன்னா 3 ஐகன் வெக்டார் வந்து கண்டுபிடிச்சணும். ஸோ அது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெத்தடுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. என்னென்னா இப்போ ஐகன் வெக்டார் கண்டுபிடிச்சிருவோம், 3 ஐகன் வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கல, இது வந்து நார்மலைஸ்டு ஃபார்மாக மாற்றணும். எப்படி மாற்றணும்னா ஃபஸ்ட்டு இந்த 2 - 1 இருக்கா, இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுங்க. இது உள்ளே இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு உள்ளே இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 வந்து 2 ஸ்கொயரு ப்ளஸ் -1 ஸ்கொயரு ப்ளஸ் +1 ஸ்கொயரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக ஒரு வேல்யூ கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிவைட்டில் போடுங்க. இப்போ 2/√6 -1/√6 நெக்ஸ்ட்டு 1/√6. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வெக்டாருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான நார்மலைஸ் ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 5, அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா n டேர்ம் கண்டுபிடிக்குமா. என்னன்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வெக்டாரில் கண்டுபிடிச்சேன், ஃபஸ்ட் டேர்ம் அப்படிங்க ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு XTயில் கண்டுபிடிச்ச இந்த 3ஆவது டேர்ம் வந்து இந்த 3ஆவது டேர்ம் ரைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா n ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஹரிசாண்டல் வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் வேல்யூவாக மாற்றிங்க. அதாவது இப்போ பாருங்கள் இந்த டேர்ம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துச்சா, நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சா, அதேமாதிரி இந்த டேர்ம் வந்து அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைன் இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இந்த n ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு போயிடும். நெக்ஸ்ட் வந்து an கண்டுபிடிக்கணும். ஏன்னு பொறுத்தவரை இல்லை, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு n கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ வந்து இங்கே போட்டுட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். முடிஞ்ச வரை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பொறுத்தவரை நீங்கள் வந்து கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஓனாக வந்து போகிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஹரிசாண்டல் வேல்யூ வெர்டிக்கல் வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும்.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அதே டேர்மு இங்கே வந்து செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட போகிறீங்க. நெக்ஸ்ட் அதே டேர்ம் தேர்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணி இங்கே போட போகிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தும் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி போட போகிறீங்க. இப்போ இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஏஎனோட மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருங்க. இப்போ வந்து ஏஎன் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி என் ட்ரான்ஸ்ஃபார்ம் என் எல்லாமே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 7 டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டி வந்து என் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஏஎனா ஏஎனோட மேட்ரிக்ஸ் போட்டுருங்க. அதே மாதிரி என் ட்ரான்ஸ்ஃபார்மோட மேட்ரிக்ஸ் போட்டுருங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு டர்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி இதுவே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இப்போ டி கண்டுபிடிச்ச பிறகு ஃபைனலாக கெனானிக்கல் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா இது தான். இப்போ டி வர இடத்துல இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி இப்போ ரிமைனிங் இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா, இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கடைசியாக பார்க்கும்போது இந்த 3 இடத்துலையும் இந்த 3 இடத்துக்கு கம்பல்சரி 0 வரணும். அப்படி வந்துச்சுனாலே நீங்கள் போட்ட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ சென்ட்ரல் வேல்யூக்கு வந்து ஃபைனலாக இது மல்டிப்ளை பண்ணும்போது சென்ட்ரல் வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்முக்கு y1 ஸ்கொயரு, செகண்ட் டேர்முக்கு y2 ஸ்கொயரும், தேர்ட் டேர்முக்கு y3 ஸ்கொயரும் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்துடும். ஸோ ஃபைனலாக கெனானிக்கல் ஃபார்மும் நீங்கள் வந்து பார்த்தா கண்டுபிடிச்சலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடுக்கான சம் பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்கும் நீங்கள் வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து டைப் 1க்கான ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். இதே தான் டைப் 2 டைப் 3 என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஜஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகுமே. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மல்டிபிள் டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் டேர்ம் கொடுக்கலையா. அப்போ ஜஸ்ட் இந்த ஸ்கொயர் டேர்ம் எல்லாத்தையுமே 0 போடுங்க. மற்றபடி கொடுத்துற வேல்யூஸ் வந்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டே இல்லை. ரிமைனிங் எல்லா மெத்தடுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன பார்த்தோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப் டு இந்த கெனானிக்கல் ஃபார்ம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் குவாட்ரட்டிக் ஃபார்மும் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபைனலாக கண்டுபிடிச்ச அந்த கெனானிக்கல் ஃபார்ம் வேல்யூவில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டேர்ம் ரெண்டுமே இருக்குது. அப்போ குவாட்ரட்டிக் ஃபார்ம் வந்து இன்டெஃபினைட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டைப் 3 சம்முக்கும் இதே தான். இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த x1 x3 மட்டும் தான் கொடுக்கல. ஸோ அந்த இடத்துல மட்டும் 0 போட்டுட்டு ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ போட்டுருங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11A ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் 11th B ஒரு 60 மார்க் கவர் பண்ணிட்டோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து 11A செகண்ட் சப்டிவிஷன் கேலி ஹாமில்டன் தியரம் இதை பேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம் பார்த்தோம்னா, இதுலேயே வந்து 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு கேலி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணியோ அப்படிலாம் வெரிஃபை பண்ணி ஏ இன்வெர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும் கேட்பாங்க. அப்படி இல்லைனா சேம் அதே மாதிரி ஏ இன்வெர்ஸ் கூட a⁴ a³ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் டேர்ம்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கேட்பாங்க. ஆர் ஃபைனலாக இந்த மாதிரி ஈக்குவேஷன் டைப்பில் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 3 டைப்புமே ரொம்ப சிம்பிள் தான், அதையும் பார்த்துலாங்க. இந்த மெத்தடுக்கான ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா கொஷின் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடி சொல்லிடுறாங்க யூஸிங் கேலி ஹாமில்டன் தியரம். அவங்க வந்து வெரிஃபை பண்ண சொல்ல ஜஸ்ட் ஏ இன்வெர்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது வழக்கமாக என்ன பண்ணுறீங்க, கிவன் டேட்டா வந்து எழுதுறீங்க. அப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அந்த சம்மில் நீங்கள் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து பயன்படுத்துங்க. இப்போது இதில் வந்து பை கேலி ஹாமில்டன் தியரம் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை இஸ் ஒன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இந்த சென்டென்ஸ் எழுதிட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இந்த கேலி ஹாமில்டன் தியரம் வந்து இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபார்மெட்டில் வந்து மாற்றிடணும். அதாவது லேம்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏவாக மாறிடும். எதுவுமே இல்லாத இடத்துல வந்து ஐக்கு வந்து ஆட் பண்ணிக்க ஈக்குவல் டு 0. இப்போ நல்லா பாருங்கள், இப்போ ஈக்குவேஷன் வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஏ இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனில் ஏ இன்வெர்ஸே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணால் ஏ இன்வெர்ஸ் 2 சைடும் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 சைடு மல்டிப்ளை பண்ணாலும் அதே 0 தான் இருப்பது. இப்போ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது a³ வந்து a ஸ்கொயராக மாறிடும், 3a² 3a மாறிடும், a இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஐயாக மாறிடும். நெக்ஸ்ட்டு 9i இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் இருப்பது. ஸோ 9a இன்வெர்ஸு. இப்போது இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஏ இன்வெர்ஸாக கண்டுபிடிக்கணும். ஸோ 9a இன்வெர்ஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு இதெல்லாம் வந்து அந்த சைடு கொண்டு போய்ட்டு நெக்ஸ்ட்டு 9ம் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இதில் ஏ தெரியும், ஐயும் தெரியும். ஏ ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இன்ட்டு ஏ 2 மேட்ரிக்ஸும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதை 2 மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கா ஏ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் படி எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கா லாஸ்ட்டாக வந்து ஏ இன்வெர்ஸோட வேல்யூ வந்து இதில் ஃபைண்ட் பண்ணிடலாம். இதே வந்து டைப் 2 ப்ராப்ளம் பாருங்கள். இதில் வந்து வெரிஃபையும் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி a⁴ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வழக்கமாக இந்த கிவன் டேட்டா எழுதிட்டு அப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து கேலி ஹாமில்டன் தியரம் ஃபார்மேட்டில் வந்து மாற்றிடுங்க. இப்போ வந்து வெரிஃபை பண்ண சொன்னாக்கா இந்த கேலி ஹாமில்டன் தியரம் ஃபார்மேட்டில் மாற்றிருக்கீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து ஷோ பண்ணணும். ஜஸ்ட் அந்த a³ a² இதெல்லாம் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட்யூட் பண்ணி 0 வர வச்சுருங்க போதும். நெக்ஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஏ இன்வெர்ஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த தனியாக வந்து ஏ இன்வெர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருங்க. சேம் இதே மாதிரி தான் இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடித்து ஏ இன்வெர்ஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணுமா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா a⁴ கண்டுபிடித்து ஒரு ஏ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்புறம் a⁴ தனியாக வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் அந்த இருக்கிற அந்த a³ a² எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க.
இதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷனை வந்து கொடுத்துறாங்கன்னா சேம் இதே மாதிரி கிவன் டேட்டா எழுதிட்டு கேரஸ்ட் ஈக்குவேஷன் வரைக்கும் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் இந்த ஈக்குவேஷனை கேள்வி ஆம்பளத்தை யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏ டேர்மில் மாற்றிடுங்க. இப்போது என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்களோ இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ளே அந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்க, லேம்டாவிலே எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வந்து வெளியே போட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இப்போது இங்கே லேம்டா கியூப் இருக்குது. இப்போ லேம்டா 8 வரணும்னா லேம்டா இன்ட்டு 5 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஸோ இது எல்லாமே அந்த லேம்டா 5 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொன்றா இது போட்டுருங்க எல்லாமே. அப்புறம் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணுங்கள், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிங்கனாக்கா எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக இந்த இது அப்படி கீழே வரும். சேம் அதேமாதிரி இப்போ இந்த டேர்ம் வந்து மேட்ச் ஆகிறதுக்கு லேம்டா கியூப் கூட லேம்டா மல்டிப்ளை பண்ணும். ஸோ இது வந்து இங்கே போட்டிங்கனாக்கா இந்த மாதிரி வந்து ஃபைனல் ஆன்சர் வரும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இப்போது இந்த டேர்மும் மல்டிப்ளை பண்ணி காமிங்க. இங்கே ஏவா சேஞ்ச் பண்ணி இங்கே மல்டிப்ளை பண்ணி காமிங்க. லாஸ்ட்டாக வந்த டேர்ம் வந்து ப்ளஸ் பண்ணிங்க. இப்போது இந்த டேர்ம் எல்லாருமே தெரியும் 0. இங்கே ஃபைண்ட் பண்ணியிருப்போம். இந்த டேர்ம் வந்து 0. இப்போது இது 0 ஆகிடுச்சுன்னா இது கூட இது 0 ஆகிடும். அப்போ வெறும் இது மட்டும் தான் வரும். இப்போ a² + a + i இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா ஃபைனலாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சா இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து யூனிட் 12 வந்து 2 ஆப்ஷனுமே அட்டன் பண்ணுற மாதிரி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரிமைனிங் 4 யூனிட்டுக்கு வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து ஆப்பில் வந்து டேரெக்டாக அப்டேட் பண்ணிடுறோம். ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதேமாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து ரெஃபர் பண்ணிங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி இப்போ நான் சொல்லிக் கொடுத்துட்டு எதனா சேஞ்சஸ் பண்ணாலும் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.